மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டெல்லியில் நிகழ்ந்தது தற்கொலைப்படை தாக்குதலாக கூட இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. டெட்டனேட்டர் பயன்படுத்தி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகம் எழுந்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஹரியானா, ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களிலும் விசாரணை அமைப்பினர் இதுகுறித்து விசாரித்து வருகின்றனர். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். விவரங்களை வழங்கலாம். டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தற்கொலைப்படை தாக்குதலாக இருக்கலாம் என்ற சந்தேகம் இருந்திருப்பதாக காவல்துறை தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா காலையில ஜெய்ஷ் இ முகமது அமைச்சருக்கு தொடர்பாக உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல விசாரணையை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியான நிலையில இந்த டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தற்கொலைப்படை தாக்குதலாக இருக்கலாம் என்கின்ற ஒரு சந்தேகம் எழுந்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கார் வெடிப்பு சம்பவம் கார் வெடித்திருக்கிறது, எதனால் அந்த கார் வெடித்திருக்கிறது உள்ளிட்ட கோணத்துல தற்பொழுது விசாரணையை என்ஐஏ என்ஐசி அந்த கோணத்தில் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறது. டெட்டனேட்டர் அம்னோனியம் நைட்ரேட் பயன்படுத்தி தாக்குதலை நடத்தி இருக்கலாம் என்ற கோணத்தில் தற்பொழுது என்ஐஏ என்ஐசி விசாரணையை துரிதப்படுத்தியிருக்கிறது. ஹரியானாவில் 3000 கிலோ வெடிபொருள் கைப்பற்றிய சம்பவத்திற்கும் இதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்கின்ற கோணத்திலும் தற்பொழுது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஹரியானா மட்டுமல்லாமல் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலங்களிலுமே விசாரணை அமைப்பினர் தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இரண்டாவது நாளாக இந்த கார் வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்த அந்த இடத்துல தடவியல் நிபுணர்கள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக நேற்று தினமே சம்பவம் நிகழ்ந்த 10வது நிமிடத்தில் டெல்லி காவல்துறை அங்கு சென்று பல்வேறு விசாரணை அந்த இடத்தை கட்டுக்குள் கொண்டு வந்து அதற்கு பிறகாக என்ஐஏ என்எஸ்சி உள்ளிட்ட தடவியல் நிபுணர்கள் பல கட்ட சோதனைகள் மேற்கொண்டனர். இந்த நிலை இரண்டாவது நாளாக தடவியல் நிபுணர்கள் சோதனை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில இந்த டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தற்கொலைப்படை தாக்குதலாக இருக்கலாம் என்கின்ற ஒரு கோணத்திலுமே விசாரணை என்பது தற்பொழுது காவல்துறை தரப்பு என்ஐஏ என்எஸ்சி உள்ளிட்ட தரப்பினர் மேற்கொண்டு வருகின்றனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.